Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க Google AdSenseல பேமெண்ட் ட்ராக் பண்றதுக்கு எப்படி ஸ்விஃப்ட் காப்பி ரிக்வெஸ்ட் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பேமெண்ட் டிலே ஆகுது. சோ அதை எப்படி ட்ராக் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. சோ இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு DYT Info. நான் சுபா. AdSenseல ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க அக்கவுண்ட்க்கு ரீச் ஆகிறதுக்கு யூசுவலி 10 to 15 பிசினஸ் டேஸ் ஆகும். இதுல வீக்கெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட் டிலே இருந்தால் அந்த 15 ஒர்க்கிங் டேஸ்க்கு முன்னாடி நம்ம சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ 15 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமாவும் பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா கூகுள் AdSense சைட்டில் போய் ஸ்விஃப்ட் காப்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் இருக்கும். இது ஃபாரின் வயர் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் ஃபார்மு. ஃபஸ்ட்டு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிஷர் ஐடி டைப் பண்ணுங்கள். பப்ளிஷர் ஐடி தெரியலைன்னா கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் ரைட் டாப் கார்னரில் 3 லைன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அக்கௌண்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பப்ளிஷர் ஐடி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், EFT அண்டு வயர் ட்ரான்ஸ்ஃபரு. நான் வயர் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். பட் இது ஒரு ஆப்ஷனலாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட பேமெண்ட் ரிசிப்ட் ஆர் அதுக்கான மெயில் இருந்தால் பேமெண்ட் நம்பரை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கூகுள் AdSenseல எவ்வளோ பேமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதை எக்ஸாக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஃபீல்டில் இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் AdSense பேமெண்ட் அட்ரஸுக்கு அசோசியேட்டடாக இருக்கணும். இவ்வளோதான் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்கள் ரிக்வெஸ்ட்டு கூகுள் AdSense பேமெண்ட் டீமுக்கு போகும். இது ஒரு டைரக்ட் பேமெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிக்வெஸ்ட். ஸோ 10 to 15 பிஸ்னஸ் டேஸ்க்கு முன்னாடி சப்மிட் பண்ணால் ஆட்டோ க்ளோஸ் ஆகிரும். அதனால 15 டேஸு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸு AdSense பேமெண்ட்டு டிலேயாக இருந்தால் இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுற ரிக்வெஸ்ட் ப்ரோசஸ்ஸு. இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேமெண்ட் எதனால டிலே ஆகுது அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூப் இன்ஃபர்மேஷனுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.